வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி ஸ்மப்ரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர. சுவாமியே சரணமையப்பா. கேரளாவில் பந்தலராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலம் அது. பந்தலராஜாவுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப வருத்தமாக இருந்தார். அந்த சமயத்தில் மகிஷாசுரனோட தங்க அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைச்சுன்னு இருந்தார். அதோட தன்னோட அண்ணன் மகிஷாசுரனை அழிச்சதுக்கு காரணம் தேவர்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு தேவர்களை பழிவாங்கணும்னு முடிவு பண்ணினான். தேவர்களை பழிவாங்கிறதுக்கு நிறைய சக்தி வேணும், தேவக்கூட்டத்தையே அழிக்கணும்னாக்க. அதுக்காக பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கா. பல வருஷங்கள் கழிச்சு பிரம்மாவும் வரார். உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறார். உடனே மகிழ்ச்சியும், எனக்கு யாராலையும் மரணம் கிடைக்கக்கூடாது, 2 ஆணுக்கு பிறந்த 12 வயது பாலகனால் மட்டுமே தான் எனக்கு மரணம் கிடைக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சி வரன் கேட்குறா. பிரம்மாவும் வரன் கொடுத்துட்டார். கேட்ட வரம் கிடைச்சாச்சு. உடனே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு. நேர தேவலோகம் போகிறா. தேவர்களையும் பூலோகத்தில் இருக்கிற மக்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. தேவர்கள்லாம் கஷ்டம் தாங்க முடியாமல் பரமேஸ்வரன் கிட்ட வந்து முறையிடுறா. சிவனும் விஷ்ணுவும் யோசிச்சா. விஷ்ணு மோகினியா மாறினார். சிவனுக்கு மோகினிக்கு பிறந்த குழந்தை தான் ஐயப்பன். குழந்தைய பம்பா நதி தீரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே விட்டுட்டார். குழந்தை அழறது. அந்த சமயத்தில் பந்தளத்து ராஜா ராஜசேகரன் குழந்தை இல்லை, எங்கேயும் குழந்தை அழற சத்தம் கேட்கறதே அப்படின்னு பார்க்கறார். அப்போ ஒரு மரத்துக்கு அடியில் இருக்கிற குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய ரொம்ப ஆசையோடு தூக்கின்னு இருக்கார். பகவானே எனக்கு கொடுத்த குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை தூக்கிண்டு நேர அரண்மனைக்கு போகிறார். ராணிகிட்ட ரொம்ப சந்தோஷமாக குழந்தையை கொடுக்குறார். அந்த குழந்தையோட கழுத்தில் மணி இருந்தது. அதனால் அந்த குழந்தைக்கு மணிகண்டன்னு பேர் வச்சாச்சு. பகவான் வந்த நேரம் ராணியும் கருவுற்றா. ராணிக்கும் ரொம்ப அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கும் ராஜராஜன்னு பேர் வச்சுட்டா. மணிகண்டன் வந்ததால தான் நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது. அதனால் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சுடலான்னு ஏற்பாடு பண்ணுறான். ஆனால் அங்கே இருந்த மந்திரிகளுக்கு அமைச்சர்களுக்கெல்லாம் மணிகண்டன் ராஜாவாயிட்டாக்க நமக்கெல்லாம் இருக்கிற செல்வாக்கு வசதிகள் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சி மணிகண்டனை அங்கேருந்து கிளப்ப எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணுறா. அவன் என்ன சாதாரண குழந்தையா, தெய்வ குழந்தை இல்லையா, ஒன்றும் சரிப்பட்டு வரல. அப்புறமா புதுசாக ஒரு சூழ்ச்சி பண்ணுறா. மகாராணி கிட்ட போயிட்டு, இப்போ மணிகண்டன் ராஜாவாயிட்டான்னாக்க ராஜராஜனுக்கு ராஜாவாக முடியாது அந்த மாதிரி சொல்லி மகாராணியோட மனசை கலைச்சிட்டா. மகாராணியும் நம்பிட்டா இவளோட பேச்சை. உடனே எனக்கு ரொம்ப தலைவலிக்கிறது அப்படின்னு சொல்கிறா. உடனே அரண்மனையிலேருந்து வைத்தியர் வந்தாச்சு. அந்த வைத்தியர்கிட்ட சொல்லிடுறா, இந்த மாதிரி எனக்கு புளிப்பால் வேணும்னு சொல்லு. அது மாதிரி பொய் சொல்கிறா. அந்த வைத்தியரும் பயந்துட்டு பொய் சொல்கிறார். புளிப்பால் கொண்டு வந்தால் தான் அந்த புளிப்பாலில் இந்த மூலிகையை கலந்து மகாராணிக்கு கொடுக்க முடியும். அதனால் புளிப்பாலுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் வைத்தியர். அமைச்சர்கள்லாம் நழுவின்ட்டா பின்னாடி மெதுவா. எப்படி தெரியும், புளிப்பாலவே கொண்டு வரணும்னாக்க முடியுமா? அது முடியாத காரியமே. என்ன பண்ண முடியும்? இது இவ பண்ணுற சூழ்ச்சிங்கிறது மணிகண்டனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவன், அப்பா நான் போய் புளிப்பால் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அப்பா இருப்பா, நீ காட்டில் தனியாக போகிற, உனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுன்னு ஒரு தேங்காய் நிறையா நெய் ரொப்பி ஒரு பக்கத்தில் அரிசி பொறி எல்லாம் போட்டு கொடுத்து அவர் தலையில் இருமுடி மாதிரி கட்டி ஒரு துளசி மாலையை போட்டு கழுத்தில், இது உனக்கு துணையாக இருக்கும் மகாவிஷ்ணுவோடது அப்படின்னு ஒரு துளசி மாலையும் போட்டு அனுப்பி கொடுக்குறார். மணிகண்டனுக்காகவே காத்துன்னு இருக்கா தேவர்கள்லாம் பொன்னம்பலமேட்டில். தேவர்கள் சும்மா காத்துன்னு இருக்கல, ஒரு தங்க ஆலயம், அதில் தங்கத்தாலான ஒரு சிம்மாசனம். இது யார் தயார் பண்ணியிருக்கா? பையனும் விஸ்வகர்மாவும் தயார் பண்ணி ரெடியாக காத்துன்னு இருக்கா. அந்த இடத்துக்கு பேர் தான் பொன்னம்பலமேடுன்னு பேர். மணிகண்டன் அங்கே போன உடனே அந்த தங்கத்தாலான சிம்மாசனத்தில் அவனை உட்கார வச்சு அத்தனை தேவர்களும் பரசுராமன், விஸ்வாமித்ரர், இன்னும் மற்ற தேவர்கள் எல்லாருமா
அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறா ஐயப்பன் பஞ்சரத்தனம் லோகவீர மகாபூஜ்யம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஐயப்பன் கிட்ட ஒரு வரமும் கேட்குறா. இந்த ஸ்லோகத்தை யார் சொல்கிறாளோ அவா வீட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு. அதை கேட்ட ஐயப்பன் நிச்சயமாக நான் போவேன் அப்படின்னு சத்தியமும் பண்ணி கொடுத்து விடுறார். அதுக்கப்புறமா தான் ஐயப்பன் கிட்ட சொல்கிறார், நீங்கள் எதுக்காக அவதாரம் ஆயிருக்கேங்கிற கதையை சொல்கிறா, இதுக்காக தான் நீங்கள் அவதாரம் ஆயிருக்கிறதுன்னு. அப்புறம் மகிழ்ச்சியினால் கூட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறா. மணிகண்டம் இவ்வளவுதானே, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு நேர தேவலோகம் போகிறார். மகிழ்ச்சியோட வதம் பண்ணுறார். மகிழ்ச்சியை பூமிக்குள்ள தள்ளிடுறார். மகிழ்ச்சியும் அழுதா நதிக்கரையில் விழுந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதை அடுத்த வாரம் பார்க்கலாமா? சுவாமியே சரணமையப்பா.